ஹலோ, என்ன பலமா யோசிச்சுட்டு வரீங்க? நம்ம அர்ஜுனுக்கு ஒரு தம்பி பாப்பாவுக்கோ இல்ல தங்கச்சி பாப்பாவுக்கோ ஏற்பாடு பண்ணலாம். எல்லாருக்கும் என்னோட வணக்கம். இத பார், இவ்வளவு பேர் சொல்றல, வெளிய போ. என்ன வெளிய போ சொல்றாளே. முதல்ல உங்க அம்மாவை கூட்டிட்டு போய் குளிப்பாட்டி நல்ல வயிறார சாப்பாடு போடு. Guys, let's go and eat. ஜெயிலுக்கு போனா கல்லு உடைக்கணும், ஜல்லி பொறுக்கணும் சொல்லுவாங்களே, அதெல்லாம் செஞ்சீங்களா? ச்சே ச்சே, அந்த மாதிரி வேலையெல்லாம் எனக்கு கொடுக்கலமா. ஏன்னா என் முகத்துல ராஜகலை தெரிஞ்சுச்சா, அதனால டீசென்டான வேலையை தான் கொடுத்தாங்க. ஐயோ அப்பா, ஐயய்ய. ஏய், என்னடி திங்கிங் பண்ணிட்டு இருக்க? பாத்திரத்தை கழுவ சொன்னா திங்கிங் பண்ணிட்டு இருக்க? ஏய், இங்க பாரு, ஒழுங்கா பாத்திரத்தை கழுவி வெயில்ல காய வச்சுட்டு பாத்ரூமை வந்து க்ளீன் பண்ணு. புரிஞ்சுதா? பண்ணு. என்னடி, கழுவிட்டியா? கழுவிட்டாமா, நல்லா சுத்தமா கழுவிட்டமா. சுத்தமா கழுவிட்டியா? என்ன இப்படி நாறுது? இல்லம்மா, சுத்தமா கழுவிருக்கம்மா. ஏன் முன்னாடி போய் கழுவு, நான் போக போறேன். இந்த ரூம போய் கழுவு, போ. போடி. சரிம்மா. அவளை உள்ள வந்து உட்காரு, எல்லாம் வெந்து வீணா போகட்டும். அம்மா, சுத்தமா கழுவிட்டேன். நீங்க போய் நிம்மதியா உட்காரலாம். போ. சரிம்மா. போடி போ, இன்னைக்கு இருக்கு உனக்கு. ஐயோ, எரியுதே. எரியுதே. ஐயோ, ஐயோ, எரியுதே. ஐயோ, ஐயோ, எரியுதே. ஐயோ, அவனை பிடிங்க. அத்த, அங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? எனக்கு என்ன மாப்பிள்ள பிரச்சனை? இல்ல, கைதிகள்ல கொலைகாரி இருப்பா, கொள்ளக்காரி இருப்பா, அயோக்கியத்தனம் பண்ற மொள்ள மாதிரியும் இருப்பா. அவங்களால ஏதாவது? ஐயோ, என்கிட்ட ஒருத்தி நெருங்க மாட்டாள. என்ன பார்த்தாலே ஒரு மரியாதை தானே. ஓ, கிட்டயே நெருங்க மாட்டாங்க. அங்க நான் ஒரு விஐபி மாதிரி இல்ல இருந்தேன். எச்சரிக்கை, இவள் மிகவும் ஆபத்தானவள். அருகில் வராதீர்கள். இப்படிக்கு சிறைத்துறை. என்னடி பாக்குறீங்க? அவ்வளவு பயம் விட்டு போச்சா? ஏய், ஏய்.
அத்தை கூப்பிடுறாங்க. ஜெயில வார்டன் எல்லாரும் உங்ககிட்ட முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டாங்களா? தப்பு 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 மாப்பிள அவங்க என் முன்னாடி நிக்கவே மாட்டாங்க. ஆ? அவ்வளவு ஏன் அவங்க குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைனா கூட பஞ்சாயத்து பண்ண என்னை தான் கூப்பிடுவாங்கன்னா பாருங்க. ஆ. நானும் சம்மந்தி மாதிரி பஞ்சாயத்து பண்ணுவேன். வாடி. என்ன அங்கே நிக்கிற? ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டியா? பண்ணிட்டேம்மா. என்னத்தான் பண்ண? மறுபடியும் க்ளீன் பண்ணு போ. சுத்தமா தானமா இருக்கு. என்னையே எதிர்த்து பேசுறியா? போய் செய் போ. தொடப்ப அங்க இருக்க, எடுத்து பெருக்கு. என்னம்மா சார், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சைன் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே சார். ஆ. சார், ஐயோ ஐயோ, ஏய் எழுந்திரியா, எழுந்திரி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னடி பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் ஓ வேலைதானா? உன்னைய எனக்கு ஒண்ணும் தெரியாதுமா. என்ன? லேசா கழுத்து சுளுக்கிடுச்சுடி. சரி ஆயிடுச்சு, சரி ஆயிடுச்சு. நான் ஜெயில இருந்த வரைக்கும் யாராலையும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் அங்க தீர்த்து வச்ச பிரச்சனைகளுக்காக அவங்க தான் எனக்கு பரிசுகளை அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. பராசக்தி ஐயா, அம்மா, ஐயா, மரல, படுயா, 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 ஏன் உள்ள மாட்டே? ஆஹா, மரல, படுயா, படுயா, அடிக்காதம்மா, படுயா, படுயா, அம்மா, ஐயோ, ஐயோ. நல்லா வந்து மானத்தை வாங்க. குய்யுடி, குய்யுடி. ஏன் சம்பந்தியம்மா, ஏன் மறுபடியும் அழுவுறீங்க? நான் அழுவல சம்பந்தி, இது ஆனந்த கண்ணீர். அப்படியா? அவங்க அன்பை எல்லாம் என்னால மறக்கவே முடியல. இப்போ தொட்டாலும் எனக்கு வலிக்குது தெரியுமா? வலிக்குதா? என்ன சம்பந்தி சொல்றீங்க? இல்ல இல்ல இல்ல, இப்ப நினைச்சாலும் மனசு வலிக்குது. சம்பந்தியம்மா, உங்களை அங்க ரொம்ப பாசமா வச்சுக்கிட்டாங்க போல. ஆமா, என்ன பாதுகாப்பா வச்சுக்கிட்டாங்க. ஆ? எனக்கு அவங்க கொடுத்த பாதுகாப்பும் கொடுத்த பந்தோபஸ்தும் அடடடடடா, இப்ப நினைச்சா கூட உடம்பெல்லாம் புல்லரிக்குது. அப்படி ஒரு அன்பு சங்கிலி. நான் யார், நான் யார், நான் யார், நாளும் தெரிந்தவர் யார் யார். நீ யார், நீ யார், நீ யார், சங்கிலியில் கட்டவர் யார் யார். நான் யார், நான் யார், நீ யார்.
இதெல்லாம் நம்புற மாதிரி தெரியலையே. வெற்றி மாப்பிள, என்னாலயே நம்ப முடியல, அப்புறம் உங்களால எப்படி நம்ப முடியும்? ஆமா, அந்த அளவுக்கு ஆச்சரியம் நிறைஞ்ச கதை இல்ல. எதிர்காலத்துல சிறைக்குள் நான் என்ற சுயசரிதை எழுதலாம்னு நினைக்கிறேன். ஏ சக்தி, போலாம், போலாம். வாங்கடா, தோட்டத்துக்கு வாங்க. சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு வா. இவன் ஏதோ பெரிய ஆள் மாதிரி இவங்கெல்லாம் அவன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவன் சிரிச்சு பேசுறத பார்த்தா அவன் ஜெயிச்ச மாதிரியும் நான் ஏதோ தோத்தா மாதிரியும் இருக்கு. இவனை இப்படியே விடக்கூடாது, ஏதாவது பண்ணணுமே. பேரர், மேடம். கெச்சப் கொண்டு வா. ஓகே மேடம். இந்தாங்க மேடம். அச்சோ, பேரர், சொல்லுங்க மேடம். டிஷ்யூவும் வாட்டரும் கொண்டு வா. இதோ கொண்டு வரேன் மேடம். மேடம், என்னாச்சு மேடம்? கெச்சப் கொட்டிடுச்சு, தொடச்சு விடு. மேடம், நானா? நீ தான் தொடச்சு விடு. இல்ல மேடம், வேணாம் மேடம். சொல்றேன் தொடச்சு விடுன்னு, தொடச்சு விடு. பேரர், ஒரு நிமிஷம். அத கொடுங்க சார். கொடுங்க. இல்ல சார். கொடுங்க. இந்த மாதிரி வேலைங்கெல்லாம் உனக்கு செஞ்சு பழக்கம்தான் இல்ல? அதான் கரெக்டா வேலை பாக்குற. இதுவே அவனா இருந்தா என் பேண்ட் ஃபுல்லா நாசம் பண்ணிருப்பான். அடிமைங்க வேலை அடிமைங்க தானே பண்ணணும். என் காலுக்கு செருப்பா இருப்பேன்னு தெளிவா ப்ரூவ் பண்ணிருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ கேட்டி. என்ன கேட்ட? உன் பதவிய எப்படி தக்க வச்சுப்பேன்னு. இதோ இப்படிதான் தக்க வச்சுப்பேன். இதுதான் என்னோட வெற்றிக்கான முதல் படி. வரட்டுமா? தம்பி, என்ன தம்பி நீ இப்படி பண்ணிட்ட? உடம்புல நான் தொடக்கலன்னா
வேற எவனை தொட்டு தொடச்சிருப்பான். என்னதான் பிடிக்காதவளா இருந்தாலும் அவ என் பொண்டாட்டின. போலாமா? ஓய் சாப்பிட்டீங்களா? ம் என்ன வள்ளியம்மா சாப்பிட்டு முடிச்சிட்டியா? இப்பதான் வள்ளியம்மா நிம்மதியா மூச்சு விட முடியுது. என்னதான் இருந்தாலும் பொள்ளாச்சிதான். அப்பா அவங்களுக்கு அவங்க பிறந்த ஊர் தான் சொர்க்கம். சென்னையில பிறந்தவன் சென்னைய சொல்லுவான், டெல்லியில பிறந்தவன் டெல்லிய சொல்லுவான், ஆப்பிரிக்கால பிறந்தவன் ஆப்பிரிக்காவை சொல்லுவான். இதெல்லாம் மனோரீதியான விஷயம்ப்பா. இது ஏதோ பெருசா சொல்றீங்க. ஏய் என்னதான் நீ சொல்லு, இந்த சுகமான காத்து எங்கடா கிடைக்கும்? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி தான்ப்பா இருக்கு. என்ன பண்ண சொல்றீங்க சொல்லுங்க. அதெல்லாம் நான் அனு, ஒத்துக்கவே இங்க மாட்டேன். என்ன பண்ணிட்டு இருக்க? அக்கா டிவி ஆன் ஆக மாட்டேங்குது. அப்படியா? என்னன்னு தெரியல. என்னாச்சு? நல்லதானே இருந்தது. டேய் வாடா மேல போலாம். எங்க ஓடுறீங்க? பாத்துடா. நாங்க மேல போறோம். ஐயோ, இந்த அமர் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறான். எப்படி ஓடுறான் பாரு. விடுக்கா, இதுக்கு தானக்கா நீ ஆசைப்பட்ட அவங்க விளையாட்டு. இல்லடி, விளையாடுனா பரவாயில்ல. எங்கயாவது விழுந்து கை கால உடைச்சுக்கிட்டா என்னடி பண்றது? அதெல்லாம் ஒண்ணு ஆகாதுக்கா. மாமா இந்த டிவி ஒர்க் பண்ணல, கொஞ்சம் ஆமா என்னன்னு வெற்றி, பாருங்க. என்னன்னே தெரியல. ஒர்க் பண்ணலையா? ஆ, ரொம்ப நாள் ஆச்சுல, அதனால தான். ஆ. இரு நான் பாக்குறேன். என்னாச்சு? அமர், என்னது? ஐயோ, அமர், பேயா? அனு சீக்கிரம் போ. என்னாச்சு? எல்லாம் சீக்கிரம் வாங்க. ஐயோ எல்லாரும் வராங்களே. எங்க ஒளியறது? ஐயோ என்னடா என்னாச்சு? என்னாச்சு? என்ன பண்ணீங்க சொல்லு. பேயா? ஐயோ, எல்லாரும் உள்ள போய் என்னன்னு பாருங்க. பேயா? பேயாவது பிசாசாவது? எதுவும் இல்ல, போய் பாருங்களேன். நம்ம வீட்ல பேய் எதுவும் இல்லையா? இல்லையா? சும்மா ஏதாவது குழந்தைங்க பார்த்து கத்துனாங்க. பயந்துருப்பாங்க. டேய் அங்க பாரு. என்ன? பாருடா. என்ன சம்பந்திமா? மூஞ்சி பாரு. மா, நீதானா? என்ன கன்றாவி இது? ச்சே. என்னம்மா இது வேஷம்? நீதான் முடியல வெளுத்து போச்சுன்னு சொன்னல, அதான் கருப்பா மாத்தலாம்னு பார்த்தேன். அதுக்காக எப்படியா பேய் மாதிரி பயமா? ஆ. தலைமுடியெல்லாம் வெள்ளையா இருந்துச்சு, அத கருப்பாக்கிறதுக்காக டை அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அத பார்த்து பிள்ளைங்க எல்லாம் பயந்தா நான் என்னடி பண்ணுவேன்? புள்ளைங்க மட்டுமா பயந்துச்சு? நாங்களும் தான் பயந்தோம். அதானே. இப்படி வாக்கா. சரி, தலைக்கு டை அடிச்சீங்க, எதுக்கு இந்த கருப்பு துணி? புடவையில டை பட்டுட கூடாதுன்னு தான் இத போத்திக்கிட்டு இருந்தேன். சரி போத்திக்கிட்டு இருந்தீங்க, அதுக்கு எதுக்கு செவுத்துல பல்லி மாதிரி ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க? அது பசங்க கத்திக்கிட்டு வெளியில ஓடி வந்தாங்களா, நீங்க எல்லாரும் என்ன பார்க்க ஓடி வந்தீங்களா? ஐயோ டை அடிச்சத நீங்க பாத்தீங்கன்னா கிண்டல் பண்ணுவீங்கன்னு தான் வெக்கப்பட்டுக்கிட்டு ஐயோ, 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 ஐயோ. ஏன்? ஏமா சம்பந்திமா நல்லா மறைஞ்சு நின்னீங்கம்மா. சரிம்மா, டைய முடிக்குதானே அடிப்பீங்க, இதுக்கு மூஞ்சில அடிச்சு வச்சிருக்கீங்க? அது டை அடிச்சு அதிக நாள் ஆச்சா, கலக்குறப்போ டை கொஞ்சம் அதிகமா போச்சு, அதான் ஒழுகிருச்சு. ஐயோ. ஏன் சம்பந்திமா, வெள்ளை முடி இருந்தா இருந்துட்டு போகுது, எதுக்கு இந்த விஷ பரீட்சையெல்லாம்? பாருங்க, இவர் என்ன டைய அடிச்சிட்டு இருக்காரு, பாருங்க அழகா இல்ல? சம்பந்தி இயற்கையா இருக்கிறதா அழகு. தேனு, உங்க அம்மாவை முதல்ல போய் குளிச்சிட்டு வர சொல்லு. போலாம் வாங்க. போடா வாடா. இனிமே எது பண்ணாலும் சொல்லிட்டு பண்ணுங்க அத்தை. அங்க என்ன? ஒண்ணும் தேடாதீங்க, போய் குளிங்க போங்க. போலாம் போலாம் போங்க. எல்லாரும் உங்களோட போடா, பயந்து சீக்கிரம் போடா. தேனு கடவுளே, வா இங்க. குண்டு, குட்டி, 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 குட்டியா சாப்பிடுச்சிருந்தோம். மூஞ்சி பாரு. சீ. என்னம்மா அதெல்லாம்? ஆ? ஏண்டி டை அடிக்கிறது ஒரு குத்தமாடி? ஏன் உன் மாமியார் காரை அடிக்கலாம், நான் அடிக்க கூடாதா? அப்படியே கொமட்லயே குத்திடுவேன். அதெல்லாம் காது காது வச்ச மாதிரி பண்ணணும். இப்படிதான் உட்காந்து பப்பர பேன பண்ணுவாங்களா? ஆ?
நானு ரகசியமா தாண்டி அடிச்சுக்கிட்டு இருந்தேன். உன் பிள்ளையும் லட்சுமி பிள்ளையும் சேர்ந்து என்ன பேயாக்கிட்டாங்க. நான் என்னடி பண்ணுவேன்? அப்படியே உன்ன கொன்னுடுவேன். பாத்ரூம்ல வச்சு பண்ணலாம்ல, அங்கதான் செல்ஃப் இருக்குல்ல. தப்புதாண்டி, தப்புதான். சரி பாப்பா, போய் முதல்ல குளிச்சிட்டு வாப்பா. ஏன் மானத்தை ஏய், வாங்கிட்டு இருடி, ஃபுல்லா அடிச்சுக்கிறேன்டி. அது சரி, தேனு பின்னாடில அடிக்க முடியல, கொஞ்சம் அடிச்சு விடுறியாடி? எங்க அந்த கட்டை? கொன்னு போட்டுருவேன். மூஞ்சில குத்துவேன். சீக்கிரம் போய் குளி. தலையை விரிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு டை அடிக்கணும். எங்க நான் அழகாயிட போறணும்னு இதுங்களுக்கு எல்லாம் பயம், பொறாம. ஐயோ, இந்த டைய எங்க வச்சேன்னு தெரியலையே. குட்டி, உங்க அப்பா திடீர்னு சோகமாயிட்டாரா? என்ன பண்ணட்டும்? அடி பாவி, உங்க அப்பா விட கேடியா இருக்க. என்ன சொல்றா தெரியுமா? என்ன சொல்றான்? அவ சொல்றா மொத்த ஆம்பளைங்களோட கோவமும் ஒரு மொத்தத்துல சரியா போயிடும்னு சொல்றா. நீ தாமா என் உசுரு.